உலகிலேயே மிக ஆபத்தான ஆனா இதுவரைக்கும் மனிதர்களால் முழுமையாக கண்டுபிடிக்கப்படாத ஒரு மர்ம தேசம். உள்ள போன பல பேர் திரும்ப வரவே இல்லை என்று சொன்னால் உங்களால நம்ப முடிகிறதா? ஆமாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது அமேசான் காடுகளோட ஆழமான ரகசியங்கள பத்தி தான். வாங்க நேரடியா இந்த அலசலுக்குள்ள போகலாம். ஒரு நாள் கூட சூரிய ஒளி தலைய தொட்டு பார்க்க முடியாத இடம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பட்ட பகல்ல கூட ஒரு விதமான இருட்டாவே இருக்கும் ஒரு காடு. பல நூறு அடி உயரத்துக்கு மரங்கள் ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்சு ஒரு பிரம்மாண்டமான மேற்கூரையே உருவாக்கியிருக்கு. சூரிய கதிர்கள் கூட உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அவ்வளவு அடர்த்தி. இதுவே இந்த இடத்தோட மர்மத்தை நமக்கு தெளிவா புரிய வைக்குது இல்லையா? சரி, இந்த உலகின் மிகப்பெரிய மர்மத்துக்குள்ள இப்ப நாம நுழையலாம். அமேசான் காடு எவ்வளவு பெருசு தெரியுமா? சுமார் 55 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஒரு காடு 1 2 இல்ல, 9 நாடுகளோட எல்லைகளை தாண்டி பரவியிருக்கு. இதை இன்னும் சுலபமா சொல்லணும்னா நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவையும் விட இது ரொம்ப பெருசுங்க. இந்த பிரம்மாண்டம் தான் இன்றும் மனிதர்களின் முழுமையான ஆய்வுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. ஆனா இந்த பிரம்மாண்டத்தை விட ரொம்பவே பகிரங்கமான விஷயம் அங்க ஒளிஞ்சிருக்கிற ஆபத்தான உயிரினங்கள். உண்மைய சொல்லணும்னா இந்த காடு மனிதர்களுக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு இடம். நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் மரணம் காத்துக்கிட்டு இருக்கு. பிரம்மாண்டமான விஷ பாம்புகள், பறவைகளையே வேட்டையாடுற அளவுக்கு பெரிய ராட்சச சிலந்திகள்னு இது ஆபத்தான உயிரினங்களோட ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அமைதியா தெரியிற ஒவ்வொரு இலைக்கு பின்னாலையும் ஒரு வேட்டைக்காரன் ஒளிஞ்சிருக்கான். இங்க அழகும் ஆபத்தும் எப்படி ஒன்னா சேர்ந்திருக்குன்னு பாருங்களேன். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா சின்னதா இருக்கிற ஒரு தவளைக்குள்ள பல மனிதர்களை கொல்ற அளவுக்கு மிக கொடிய விஷம் இருக்கு. இங்க நீங்க பாக்குற ஒவ்வொரு அழகிய உயிரினமும் உங்களுக்கான ஒரு அபாயமணிதான். நிலப்பரப்பை தாண்டி இப்போ அமேசான் நதியோட ரகசியங்களை நோக்கி பயணிக்கலாம். இந்த நதிக்குள்ளேயும் ஒரு மாயாஜால உலகமே இருக்கு. ஒரு பக்கம் உலகின் வேறெங்கும் அவ்வளோ எளிதா பார்க்க முடியாத மிக அரிதான பிங்க் நிற டால்பின்கள் அமைதியா நீந்துட்டு இருக்கும். ஆனா அதே நதியில கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஒரு பெரிய உயிரினத்தையே சில நொடிகள்ல வெறும் எலும்பு கூட மாத்தக்கூடிய ரத்தம் குடிக்கும் பிரானா மீன்களும் கூட்டமா சுத்திட்டு இருக்கும். பேரழகும் பெரும் கொடூரமும் ஒரே இடத்துல. ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல? இவ்வளவு தொழில்நுட்பம் வந்தும் ஒரு முக்கியமான உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சேட்டலைட், ட்ரோனுங்கள்னு எவ்வளவோ வச்சு ஆராய்ந்தாலும் அமேசான் காட்டின் 80% பகுதிகள் இன்னும் மனிதன் முழுமையா கால் பதிக்காத இடங்களாவே தான் இருக்கு. நாம பார்த்தது தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே வெறும் 20% மட்டும்தான். அந்த 80% இருட்டுக்குள்ள இன்னும் என்னென்ன ரகசியங்கள் தூங்கிட்டு இருக்குன்னு அறிவியல் உலகத்துக்கே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அந்த இருட்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு முக்கியமான ரகசியம் மறைக்கப்பட்ட பழங்குடியினர். 400. இது வெறும் நம்பர் இல்லைங்க. இந்த அடர்ந்த காட்டோட ஆழத்துல 400க்கும் மேற்பட்ட வெவ்வேறு பழங்குடியின மக்கள் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க இதுவரைக்கும் நவீன உலகத்தையோ உங்களையோ என்னையோ ஒரு முறை கூட பார்த்ததே இல்லை. நாம நிலவுக்கு போயிட்டோம், செவ்வாய் கிரகத்தை பத்தி பேசுறோம். ஆனா இதே பூமியில வாழ இவங்கள பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. இவங்க முற்றிலும் ஒரு மாற்று உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. மொபைல் போன், இன்டர்நெட்னு எந்த ஒரு நவீன நாகரிகமும் இவங்கள தீண்டவே இல்லை. ஆயிரக்கணக்கான வருஷங்களா இயற்கையோட இயற்கையா காட்டை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு வராங்க. இவங்கள தொந்தரவு செய்ய நவீன உலகம் தயங்குறதும் ஒரு வகையில நியாயம்தானே? ஆனா இவ்ளோ பெருமைகளை கொண்ட இந்த காட்டுக்கு பின்னாடி ஒரு இருண்ட உண்மையும் இருக்கு. இத்தனை மர்மங்களும் அதிசயங்களும் நிறைந்த இந்த தொன்மையான உலகம் இன்னைக்கு மனிதர்களோட பேராசையால நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டு வருது. ஒரு பக்கம் இரக்கமே இல்லாம வெட்டி வீழ்த்தப்படுற மரங்கள், இன்னொரு பக்கம் மனிதனால உருவாக்கப்படுற கொடூரமான காட்டுத்தீ. ஆயிரக்கணக்கான வருஷங்களா பாதுகாக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் நம்ம கண் முன்னாடியே ஒவ்வொரு நொடியும் எரிஞ்சு சாம்பலாகிட்டு இருக்கு. இது ஏதோ வேறொரு கண்டத்துல நடக்கிற பிரச்சனைன்னு நம்ம சாதாரணமா கடந்து போக முடியாது. அமேசான் காட்டை பூமியின் நுரையீரல்னு சொல்வாங்க. உலகத்தோட ஒட்டுமொத்த ஆக்சிஜன் தேவையில ஒரு மிகப்பெரிய பங்கை இந்த காடு தான் உற்பத்தி செய்யுது. இதை அழிக்கிறதுங்கிறது வெறுமனே மரங்களை அழிக்கிறது இல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்தோட மூச்சு காற்றையே நிறுத்துறதுக்கு சமம். நீங்க இப்போ சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சிலையும் அமேசானோட பங்கு இருக்குங்கிறத மட்டும் எப்போ மறந்துடாதீங்க. இறுதியா ஒரு ஆழமான கேள்வியோட இந்த தொகுப்பை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். இந்த இடம் முழுமையா மனிதனால கண்டுபிடிக்கப்படும் நாள் வருமா? இல்ல அதோட ரகசியங்களை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அதை முழுமையா அழிச்சு சாம்பலாக்கிடுவோமா? அமேசானோட எதிர்காலம் ஒட்டுமொத்த பூமியோட எதிர்காலத்தோட பிணைக்கப்பட்டிருக்கு. இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது வரைக்கும் இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி.